அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பரிசு, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசை பரிந்துரை செய்துள்ளதாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இடையிலான ஒரு சந்திப்பின் போது இந்த நியமன கடிதம் குறித்து அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய குழுவுக்கு அனுப்பிய கடிதத்தை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அமைதி பரிசுக்கு உங்களை பரிந்துரைப்புதான் சரியானதாக இருக்கும். அதே போல ஜனாதிபதி ட்ரம்ப் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பாக மத்திய கிழக்கில் இடம்பெற்று வர இந்த பதட்டமான நிலையில இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இவ்வாறு இதேவேளை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொன்னா அது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பா தான் இருக்கும், அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கடந்த காலங்களில் நோபல் பரிசு எனக்கு கிடைக்கும் என்பதில் நான் அதிருப்தி கொண்டிருந்தேன், ஆனால் இந்த நோபல் பரிசுக்கு நான் தான் தகுதியானவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு.